அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனிமை அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஒரு தனி மனிதன் தனிமையில் இருப்பது சரியானது தானா அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு பழக்கத்தில் போய் அடிமைப்பட்டுட்டோம். அந்த அடிமைப்பட்ட அந்த விஷயத்திலிருந்து எப்படி மீள்வது? அதாவது ஒரு குடிப்பழக்கமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சிக்கிக்கொண்ட ஒரு பழக்கமோ, அதிலிருந்து எப்படி மீள்வது? இப்போ தனிமை, இந்த தனிமை என்பது ஒரு தனி மனிதன் இருக்கான் இல்லையா, இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற ஒரு மனிதன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு தனிமைங்கிறது மிக கொடுமையானது. அது மட்டுமல்லாமல் தனிமை என்பது ஒரு சில பேருக்கு தண்டனையாக அமையும். எப்பொழுது ஒரு மனிதன் தன் மனதை ஒரு சரியான கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறானோ, அப்பொழுது அவனுக்கு தனிமை என்பது மிக சிறந்ததாக அமையும். அப்படி மனதை கட்டுப்பாட்டுக்குள் உங்களால் வைத்திருக்க முடியவில்லை என்றால், தனிமை என்பது உங்களுக்கு கொடுமையானது, ஆபத்தானது. அப்போ தனிமையில் தான் பல தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஒரு மகான் இருக்கிறார், அவரை கொண்டு போய் குடும்பத்தில் போட்டால் அவருக்கு குடும்பத்தோடு இருக்கிறது தான் மிகவும் சிரமமானது. ஏனென்றால் அவர் தனிமையை விரும்புபவர். தனிமையை விரும்புவருக்கு குடும்பத்தை கொடுத்துட்டிங்கன்னா அவருக்கு அந்த குடும்பங்கிறது ஒரு சிறைச்சாலை மாதிரி ஆகிடும். அவருக்கு பல பிரச்சனை வந்துடும். அப்போ ஒரு மகான் தனிமையாக இருப்பதும், ஒரு பாமரன் மனிதன் குடும்பத்தோடு கூட்டத்தோடு வாழ்வதும் தான் சரியானது. இதில் இரண்டு பக்கமாகவும் வாழ்பவர்கள் யார் அப்படின்னா, எழுத்தாளர்கள், இந்த திரைப்படத்துறையில் இருப்பவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் நிறைய தனிமையை விரும்புவாங்க. கற்பனை வளத்திற்காகவும் அந்த எழுத்து பணியை முடிப்பதற்காகவும் அவங்க தனிமையில் தன்னுடைய மூளையை யோசிப்பதற்காக ஒதுக்குவதும் வழக்கமாக உள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.